ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சஹோ பெட் ஃபார்ம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம ஃபார்மில் இருக்க கோழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கோழிகளை பற்றி வீடியோ போட்டு நிறைய நாள் ஆச்சு, அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ. நம்ம முதல்ல பார்த்தது வந்துட்டு சின்ன குஞ்சுகள் 1 மாதம் ஆனது, இப்போ பார்த்தது 2 மாதம் ஆனது, இப்போ இதாக பார்த்துட்டு இருக்கிறது 3 மாதம் ஆனது. இது அப்படி பிரித்து அப்படி 1 மாதத்தில் சேர்த்து விடுவோம், 2வது மாதத்தில் கொஞ்சம் பிரிப்போம், 3வது மாதம் மேக்ஸிமம் பிரிச்சிடும். இதாக இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் அந்த ஸ்டேஜ். இதுலேயும் கொஞ்சம் பிரித்து விட்ருக்கான், கொஞ்சம் பிரச்சனை விலைகளை கொஞ்சம் பிரித்து விட்ருக்கான். இதில் ஒரு 18 குஞ்சு உண்டு. 18லேயும் இடையில நல்ல சண்டை வரும். சண்டை வந்து தலையெல்லாம் கொத்தி பீப்பினும். அவங்கள கொஞ்சம் தனியாக விட்டு கொஞ்சம் மெடிசன்லாம் பார்த்து தான் வெளியே விடுவது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விதத்தில் கேர் பண்ணி எடுத்துட்டான். இதில் ஒரு 18 குஞ்சு உண்டு. இது இப்போ பார்த்துட்டு இருக்க வந்துட்டு ஒரு 8 மாதம் ஆன 8 மாதம் ஆனது. இது முதல் பேட்ச். 8 மாதம் 9 மாதம் அந்த இது பட்டா. இதில் ஒரு 7 குஞ்சு உண்டு. அதில் 5 மெயிலு 2 ஃபீமேலு. அது கூட தான், பேரண்ட் கூட தான் இருக்குது. பேரண்ட் என்னென்னா 2 மெயில், பெரிய மெயில், 2 பெரிய ஃபீமேலு. இப்போ இவங்க சேர்ந்து தான் நிற்கணும். இருந்தாலும் இடையில சின்ன சின்ன சண்டைகள் வரும். வந்திருந்தாலும் ஏன்னா சின்னதில் இவங்க சேர்ந்து நிற்கிறதுனால பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. அதனால் இதை அப்படி ஒரு கூட்டில் தான் அடைக்கிறது. இதில் பெரிய ஒரு சேவல் உண்டு. அது வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை தான். இருந்தாலும் இடையில நம்ம வந்து கவனித்தா கொஞ்சம் விரட்டியெல்லாம் எடுத்து விட்டால் மறந்துடும். இது வந்துட்டு ஒரு மெயிலு, லைனேஜ் மாற்றுறதுக்காக புதிய ஒரு மெயிலும் 2 ஃபீமேலும் கொண்டு வந்திருக்கோம். அதை தனியாக போட்டிருக்கோம். கூட விட்டால் பயங்கர சண்டை. இது நல்ல 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 அழகான மெயில். கொஞ்சம் வந்து மழை பெஞ்சதுனால மேலே கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அதனால் வெள்ளை பியூர் ஒயிட், பயங்கர ஆக்டிவாக இருக்கும். இது இப்போ பார்த்துட்டு இருக்க வந்துட்டு நாடன்கோழியை தனியாக தான் விட்டுருக்கேன். கூட்டுக்குள்ளே விட்டுருக்கேன், வெளியே விடல. வெளியே விட்டால் மற்றவங்க பயங்கரமாட்டு டேமேஜ் எடுத்துக்கிடுவோம். இதுலேயும் கொஞ்சம் 10-15 குஞ்சுகிட்ட உண்டு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு கூட்டில் விட்டு தனியாட்டு தான் சாப்பாடெல்லாம் கொடுத்து வெளியே விடுறது கிடையாது. ஒரு நாள் வெளியே ஒன்று போச்சு, அதை கொத்தி கொண்டுட்டு மற்ற இது போர்க்கோழி. இதை இப்போ பார்த்துட்டு இருக்க வந்துட்டு போலீஸ் கேப்பு நமக்கு 3 உண்டு. 2 ஃபீமேலு 1 மெயிலு. ஒரு ஃபீமேலு இந்த மழையில் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருந்தால் இன்றைக்கி செத்து போச்சு. இதை பார்த்துட்டு இருக்கிறது காடை, ஃபேன்சி காடை. இதுலேயும் 4 எண்ணம் உண்டு. 2 மெயிலு 2 ஃபீமேலு. ஒரு மெயிலு ஒரு நாளைக்கு கதவு திறக்கும்போது பறந்து வெளியே போச்சு. இது முட்டை போடும், நமக்கு தெரியாது. முட்டை போட்டால் அந்த மெயிலு வந்துட்டு கொத்தி முட்டையை குடிச்சிட்டு தோடையும் கொத்தி சாப்பிடும். முட்டை போட்டதுக்கு அடையாளமே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு கேமராவில் பார்த்து தான் கண்டுபிடிச்சான். எங்களுக்கே சந்தேகம், எங்கள் முட்டை எங்கே போகுதுன்னு. கடைசியில் பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். இதை மேலே இதாக இருக்கிறது தான் மெயிலு. இது நாங்கள் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு ஏவியரைக்குள்ள விட்டுருக்கான். என்னென்னா உள்ள சாப்பாடு வேஸ்ட்டு அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு வேண்டி விட்டுருக்காது. இவன் மேலே எல்லாம் இருப்பான், ஆனால் பயங்கர கல்லாம் முட்டை பிடிக்காது. ஒரு முட்டை போட்டு 10 மினிட்டில் நம்ம எடுக்கலைன்னா அவ்வளோதான். இது இப்போ பார்த்துட்ருக்க வந்துட்டு நாடன் வாத்து, கூஸு, லாவெண்டரு, மணிவாத்து எல்லாம் அப்படி ஒரு ஏன்னா செப்பரேட்டாக தான் போட்டிருந்தோம். இந்த கூடு கொஞ்சம் வேலை நடக்கிறதுனால இதெல்லாம் இப்போ சேர்த்து போட்டு அதுக்குள்ளே தான் கினிக்கோழி, நாடன்கோழி எல்லாம் உள்ளே வந்து கிடக்கு. என்ன மழையில் கூட்டில் வெள்ளம் பயங்கர இதாகி மாற்றி விட்டுருக்கு. இதை இப்போ பார்த்துட்டு இருக்குது வான்கோழியில் இதில் ஒரு 2-3 பேட்ச் சேர்த்து விட்டுருக்கேன். என்னென்னா கொஞ்சம் எல்லாம் அடல்ட் ஆச்சு. இதுலேயும் 1-2 வெரைட்டி இருக்குது. ஒரு வெரைட்டி வந்துட்டு கொஞ்சம் வெயிட் வைக்கல, மற்றுள்ள 2 வெரைட்டி நல்லா வெயிட் வைக்குது. நாங்கள் வான்கோழி தான் பிளான் பண்ணி மாதத்துக்கு 10 வான்கோழி விற்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் 2-3 பேட்ச் இருக்குது. எல்லாமே ஒரு 2-3 பேட்ச் உள்ளே இருக்குது. அது குஞ்சு 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் அந்த பேட்சுகள். அதை ஒவ்வொரு பேட்சாக வெளியே விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், கொடுத்தா தான் வெயிட் வைக்கும். இதை இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கொலம்பியன் பிரம்மா.
கூட நிற்கிறவன் வந்துட்டு ஒரு ப்ளே பாய், நம்ம கிளிமுக்கு. அவன் எல்லார்ட்டையும் அடி சண்டைக்கு போவான், எல்லார்ட்டையும் பிரச்சனை தான், நம்மளையும் கொத்துவான் வசமாக கிடச்சா, கால் கொண்டு அடி. அதனால் இவனை கொஞ்சம் மாற்றி விட்டுருக்கேன். ஒரு மெயிலும் ஒரு ஃபீமேலும் உண்டு கிளிமுக்கு. இது பிரம்மா மெயிலு. பிரம்மா கொஞ்சம் சைஸு கொஞ்சம் பெரிய கோழியானதுனால இவங்களை இந்த சைடு செப்பரேட்டாக விட்டு கிளிமுக்கு இங்கே விட்டுருக்கேன். பரவாயில்ல. கிளிமுக்கு சாப்பாடே வேண்டாம், நம்ம சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாது. இது வெளியே போய் ஏதாவது கொத்தி கீழே இந்த ஏதாவது சின்ன புழு அதே மாதிரி உள்ளதான் சாப்பிடும் மேக்ஸிமம். இது மெயிலு. ஃபீமெயில் வந்துட்டு அடை இருக்குது. அது ஒரு முட்டை போட்டாலும் ஒரு 8 முட்டை 10 முட்டை அப்படி தான் போடும், கூடுதல் முட்டை போடாது. போட்டு அடை இருக்குது. இவன் வெளியே இருந்த ஆள் வந்தாலும் கொத்துவேன். நம்ம இப்போ நிற்கிறதுனால அப்படி ஒரு டைப்பாக நிற்கிது. நான் பயங்கர ஆள். இவங்களுக்கு இங்கே ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாமே சின்ன சின்ன இடங்கள் 15-20 அடி அந்த அப்படி. இவங்களுக்கு நிறைய ஸ்பேஸு கொடுத்து வெளியே விட்டுருக்கு. பிரம்மா கோழி பிரச்சனை இல்லை, கரெக்டாக நம்ம நாடங்கோழியோட நல்லா பழகும், சாப்பிடும், அது பாட்டு தானே கூட்டில் ஏறும். கிளிமுக்கும் அப்படி தான். ஆனால் இவன் வந்துட்டு எல்லாரையும் கூட்டில் ஏற வச்சுட்டு தான் ஏறுவான். ஒரு டைப்பு. இதை இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லணும். பிக்கிங் பேண்டம், கொச்சின் பேண்டம் அப்படிலாம் சொல்லணும். இது நம்ம பிரம்மா கோழியில் கொஞ்சம் சின்ன சைஸு, இந்த ஃபுட்பால் மாதிரி இருக்கும், உருண்டு அழகாக இருக்கும். இதில் ஒரு மெயில் வந்துட்டு இந்த குளிர் காலத்தில் இப்போ அந்த மழையில் ரீசெண்டாக செத்து போச்சு. தணுப்பு ஈரம் அதிகம் மாதிரி இருந்துருக்கு கூட்டுக்குள்ளே. அது ஒன்று செத்து போச்சு. நல்ல அழகான மெயில், பிளாக் அண்ட் ஒயிட். இது பார்த்துட்டு இருக்கிறது சில்கி. இது சில்கி இல்லை, இது அந்த பேண்டம் தான், பிக்கிங் பேண்டத்தில் ஒரு இது சில்கி. நமக்கு ஒயிட்டு 3 இருக்குது, 2 ஃபீமேலு ஒரு மெயிலு. அதை பார்க்க ஆல்மண்டு மெயிலு, பிளாக்கு ஃபீமேலு. இதுலேயும் ஒரு பிளாக்கு ஃபீமேலு செத்து போச்சு மழையில். குளிர் பயங்கரமாக இருந்தப்போ அது கூட்டுக்குள்ளே தண்ணி வந்துருக்கு, ஈரம் வந்துருக்கு, கவனிக்கல, அது செத்து போச்சு. இதுக்கு அந்த தொட்டடுத்த அந்த இதில் செக்ஷனில் தான் ஈமு கோழி நிற்கும், இந்த பார்பரி ஆடு நிற்கிறதுக்கு அந்த இதில். இதெல்லாம் செப்பரேட்டாக தான் விட்டுருக்கேன். இது இப்போ பார்த்துட்டு இருக்க வந்துட்டு சில்வர் ப்ரெசண்ட்டு. இது 2 மெயிலு 2 ஃபீமேல் இருக்குது. இது இப்போ நம்ம ஏவியரைக்குள்ளே தான் விட்டுருக்கேன். ஏற்கனவே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பியா, நம்ம பிஞ்சஸ் ஏவியரைக்குள்ளே. ஒரு பிரச்சனை என்னென்னா, இதை விட்டதுக்கப்புறம் பிஞ்சஸ் ஒன்றும் கீழே வரதில்லை. இப்போ அதனால் அடுத்து நாங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி இதை வெளியே எடுத்துட்டோம். இந்த ஒரு 2 வாரத்துக்குள்ளே இதை வெளியே எடுத்துட்டோம். இந்த அருவியில் தண்ணியும் திறந்து விட முடியல இது இருக்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.